போராட்டத்துக்கு அப்புறம் நடந்த கல்யாணம் இது. எவ்வளவு நம்பிக்கையோட இருந்த. உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு, சந்தோஷுக்கு ஒரு நல்ல அப்பா கிடைச்சிட்டாருன்னு எவ்வளவு ஆசையோட இருந்தம்மா. எல்லாத்துலயும் நீயே மண்ணள்ளி போட்டு மூடிட்டு வந்திருக்கிறியே, இது உனக்கே நியாயமா அகிலா? அத்த, அதுக்காக என்ன எல்லாத்தையும் பொறுத்து போக சொல்றீங்களா? அவர் இந்த காயத்ரியோட என் கண்ணு முன்னாடியே கூத்தடிச்சிட்டு இருப்பாரு, அதையெல்லாம் நான் பொறுத்துக்கணுமா? அப்படி நான் மானம் கெட்டு போய் வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யார் சொல்றத நம்புறதுன்னே எனக்கு தெரியல அகிலா. அந்த தம்பி அப்படியெல்லாம் பண்ணுவாரான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அத்த. அவர் அந்த காயத்ரியோட வெளியில கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு ஏன் கண்ணு முன்னாடி சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாரு அத்த. பொறுத்துக்க முடியாம தான் அத்த நாங்க இருந்து கிளம்பி வந்தேன். அகிலா, பாத்தீங்களா அத்த, நான் இருக்கும்போது பட்டும் படாம சுத்திட்டு இருந்தாங்க. நான் இப்ப இல்லல்ல, சேர்ந்தே சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தைரியமா நம்ம வீட்டுக்கே ஜோடி போட்டு வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நல்லவர்னு சொன்னீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? தம்பி, என்ன இதெல்லாம்? இவன் மேல உங்களுக்கு ஆசை இருந்தா அகிலாவை எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஐயோ அம்மா, நான் கூட சுத்தலாம் இல்லம்மா, வேற ஒரு விஷயமா வந்தோம். உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க, வெளியில போயிடுங்க. ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு டிராமா போடுறியா? எங்கடி என் பொண்ணை கடத்தி வச்சிருக்க? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? மோனிய நான் கடத்தி வச்சிருக்கேனா? என்ன உளறிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? அங்க என்ன பேச்சு? என் கேள்விக்கு பதில் சொல்லு. என் குழந்தைய காணோம், அவளை கடத்தி வச்சு என்ன மிரட்டி என்கிட்ட இருந்து என் பொண்ணை பிரிக்க பாக்குற, அதானே உன் திட்டம்? என்னது? மோனிய காணுமா? எங்க? எப்படி? யார் கடத்திட்டு போனது குழந்தைய? காலையில ஸ்கூலுக்கு புறப்பட்ட குழந்தைய நம்ம வீட்டு வாசல்லே வச்சு கடத்திருக்காங்க. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டு போலாம் தான் வந்தோம். என் பொண்ணு யாரு எங்க கடத்திட்டு போனாங்க? என்னது? உன் பொண்ணா? அவ ஏன் பொண்ணடி. அவளை நீதான் கடத்தி வச்சிருக்க. மரியாதை அவளை எங்க வச்சிருக்கன்னு சொல்லிடு, இல்லனா போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை உள்ள தூக்கி வச்சு உண்மையை வர வச்சிருவேன். என்ன தம்பி இது? அகிலா அந்த மாதிரி பொண்ணா? இங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறா? ஏய், உன் உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னடி பண்ணுவ? என் பொண்ணை கடத்துறதுக்கு உனக்கு தான் மோட்டிவ் இருக்கு. என் பொண்ணு காணாம போய் 2 மணி நேரம் ஆச்சு. நாங்க எல்லாரும் கிடந்து தவிச்சிட்டு இருக்கோம். மரியாதையா உண்மையை சொல்லிடு. என்னங்க இது? உங்க முன்னாடியே வச்சு அவ என்ன கண்டுபிடி பேசிட்டு இருக்கா. நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. இதுக்காக தான் இங்க வந்தீங்களா? ஐயோ, உங்க ஈகோ சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. மோனியை இப்ப காணோம், அதுல உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்தா தயவு செய்து சொல்லு. இவகிட்ட போய் எதுக்குங்க கேக்குறீங்க? இவளை இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளுவோம். அங்க தானா எல்லா உண்மையை சொல்லிடுவோம். இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா, இல்ல என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரியா? அடிச்சி வாய் மூடு. ஆள் கடத்துறது, கொலை பண்றதுன்னு கேடு கெட்ட வேலையில நீ தான் பாப்ப. என்ன உன்ன மாதிரி தரம் கெட்டவன் நினைச்சியா? மோனி என்ன பார்க்கவே இல்ல. மரியாதையா வெளியே போடி. இத பாரு, என் பொண்ணை வச்சு நீ விளையாட பார்த்த, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என் கோவத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ஏ, நீ கோவக்காரினா நான் அதுக்கு மேல கோவக்காரி. குழந்தைய பாத்துக்க முடியாதது உங்க தப்பு. அதுக்காக கிடைச்சா எலிச்சவாயின்னு என்கிட்ட வந்து கோவத்தை காமிச்சிட்டு இருக்கீங்களா? மரியாதையா 2 பேரும் வெளியே போங்க. நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போற. அடிச்சி வாய் மூடு. ஏங்க, இவதான் சொல்றானா நீங்களும் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? நல்லா முதல்ல விசாரிச்சு பாருங்க. பெத்த பொண்ணை இவளே கடத்தி வச்சிருக்க போறா. என்னடி, என் பொண்ணை நானே கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்றியா? நினைச்சது நடக்கணும்னா என்ன வேணாலும் செய்யறவதா நீ. இவர் அடையணும், ஜெய்ஹிந்த் விலாஸ் வீடு உன் கைக்கு வரணும். அதுக்கு மோனிய நீயே கடத்தி வச்சுட்டு இப்ப பழிய என் மேல போடுற. இவரை என் வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா பிரிக்க பாக்குறாதானே? போதும், உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? மோனி காணா போய் நேரம் ஆயிட்டே போகுது. இந்த நேரத்துல சண்டையில அவசியமா? போ அண்ணன் நம்பர் எடுத்து யாருன்னா பாரு. ஹலோ. என்ன காயத்ரி, உன் பொண்ணை காணோன்னு தவியா தவிப்பியே? தேடி முடிச்சிட்டியா? உன் பொண்ணை எல்லா இடத்துலயும் தேடி நிச்சயமா அவ எங்கேயும் இல்லைன்னு நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கேப் விட்டேன். நீ எங்க தேடினாலும் உன் பொண்ணு கிடைக்க மாட்டா, ஏன்னா அவ என்கிட்ட இருக்கா. ஏய், யார் நீ? உனக்கு என்ன வேணும்? வளவளன்னு பேசலாம் எனக்கு நேரம் இல்ல. ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரம் உங்ககிட்ட தான் இருக்கு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு கண்ணாமூச்சி விளையாடுற, அது எனக்கு வேணும். என்ன சொல்ற? வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொல்றேன். உனக்கு 2 மணி நேரம் டைம் தரேன். அந்த பத்திரத்தோட நான் சொல்ற இடத்துக்கு வர உன் பொண்ணை கூட்டிகிட்டு போறேன், ஓகேவா? என்கிட்ட அந்த பத்திரமே இல்லையே. நீ சொல்ற பொய்ய நான் நம்பணுமா? அது உன்கிட்ட தான் இருக்கு. உன் பொண்ணு உனக்கு வேணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்க. என் பொண்ணு உன்கிட்ட தான் இருக்கான்னு நான் எப்படி நம்புறது? அழுகிறது கேட்டுச்சுல, இது உன் பொண்ணுதாங்கிறத நம்புறியா, இல்ல இன்னும் கொஞ்சம் அள வைக்கட்டுமா?
தயவு செஞ்சு என் பொண்ணு எதுவும் பண்ணிடாத. அது உன்கிட்ட தான் இருக்கு. பத்திரம் என் கைக்கு வரணும், அப்பதான் உன் பொண்ணு உன் கைக்கு வருவா. அடுத்து நான் கால் பண்ணி எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லுவேன், அந்த இடத்துக்கு பத்திரத்துறவா. ஐயோ, அநியாயமா மிரட்டுறானே. நான் இப்ப என்னதான் செய்யறது? என்னமோ நான் தான் கடத்திட்டேன் ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தேன். இப்ப என்னாச்சு? நீங்க சண்டை போடுறது போதும். மோனியை முதல்ல காப்பாத்துறோம். போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வா. வாட்ஸ்அப் குரூப்லயே மெசேஜ் பண்ணி விடுங்க. யாராவது மோனியை பார்த்தாங்கன்னா நமக்கு தகவல் கொடுப்பாங்கல்ல. எல்லா ஸ்டேஷனுக்கும் பாப்பாவோட போட்டோவை அனுப்பியாச்சு. சென்னை லெவல்ல அலர்ட் பண்ணிருக்கோம். பெட்ரோல் போலீஸுக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பியாச்சு. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், கவலையப்படாதீங்க. டேய் என்னடா ஆச்சு? எங்கடா மோனி? டேய் குமார், என் மோனிக்கு ஏதாவது ஆச்சு, நான் உங்களால சும்மாவே விட மாட்டேன். எனக்கு உன் மேல தான் டவுட்டா இருக்கு. பெத்த பொண்ணையே கடத்திட்டு டிராமா போடுறியா? அடிச்சு வாய் மூடு. மோனியை கடத்தி வச்சிருக்கேன்னு ஒருத்தர் போன்ல மிரட்டுறான். ஜெயந்த் விலாஸ் பத்திரத்தை அவன்கிட்ட கொடுக்கலனா மோனியை விட மாட்டேன்னு சொல்றான். நானே அவளை கடத்தி வச்சுட்டு எனக்கு நானே மிரட்டிக்கிட்டேன்னு சொல்றியா? பிரகாஷ், ஆமாண்டா, மிரட்டல் கால் வந்தது உண்மைதான்டா. என்ன சார் சொல்றீங்க? எப்போ போன் வந்துச்சு? ஏன் அப்பவே என்கிட்ட சொல்லல? சார், அதை சொல்லதான் நாங்க ஓடி வந்தோம். பாருங்க சார், எந்த நம்பர்ல இருந்து தான் கால் வந்துச்சு. அன்பு சார். சார், இது உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது எந்த ஏரியா டவர்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. மேடம், இதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இல்ல சார், ரொம்ப கரகரப்பா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த குரலை கேட்டதே இல்ல. அந்த கிட்னாப்பர் எதுக்கு பர்టిక్యులரா உனக்கு ஃபோன் பண்ணனும்? எதுக்காக ஜெயஹிந்த் விலாஸ் டாக்குமெண்ட்டை கேட்டு மிரட்டணும்? அப்ப அந்த டாக்குமெண்ட் உன்கிட்ட தான் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் கிரிமினல் உன்னை மிரட்டுறான், அப்படிதானே? அப்படி அந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட தான் இருந்ததுன்னா தயவு செய்து அதை கொடுத்து மோனி உயிரை காப்பாத்து. குழந்தை உயிர் விஷயத்துல விளையாடாத ப்ளீஸ். ஐயோ, எத்தனை தடவை சொல்றது? அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இல்ல. இல்லடா, எனக்கு இவன் மேல நம்பிக்கை வரல. அந்த டாக்குமெண்ட்டை இவளே வச்சுக்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்ணி டிராமா போடுறா. டேய், மோனி என் பொண்ணு. அவ உயிரோட நான் விளையாடுவேன்னு நினைக்கிறியா? நான் அவளோட அம்மா. யாரு நீ? அம்மாவா? வெளியே சொல்லிடாத, கேக்குறவங்க தற்கொலை பண்ணிப்பாங்க. உன் பொண்ணே உன்னை வெறுக்கிற அளவுக்கு கிரிமினல் தனம் பண்ணவ நீ. இப்ப அம்மா சென்டிமெண்ட்டை காட்டி எங்களை ஏமாத்த பாக்குறியா? வேணா, என் பொண்ணு விஷயத்துல நீ கண்டபடி பேசுறது என்னால தாங்கிக்க முடியாது. மோனி உங்ககிட்ட இருக்கிறப்பவே நீங்க தொலைச்சிருக்கீங்க. அதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நீயே ஏன் பிளான் பண்ணி மோனியை கடத்திருக்க கூடாது? எனக்கு என்னவோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. நானே உன்ன மாதிரி கிரிமினல் நினைச்சியா? காப்பாத்துறவனே கொலை பண்றது, கட்ட புருஷனுக்கு துரோகம் பண்றது, இதெல்லாம் உன் வேலை. உன் லிஸ்ட்ல என்ன சேர்க்காத. ஏய், நீ மட்டும் என்ன யோகியமா? சொந்த வீட்டு மேலேயே பாம்பு போட்டு எல்லாரையும் கொல்ல பார்த்து வந்தானே நீ. கிரிமினல் இல்லன்னு சொன்னா பச்சை புள்ள கூட நம்பாது. ஏய், பிரகாஷ், தேவையில்லாம எதுக்கு ஆர்குமெண்ட்? நமக்கு மோனி தாங்க முக்கியம். குழந்தையை தேடுற வழியை பார்க்கலாம். டேய் என்னடா இது? வீட்டு வாசல்ல இருந்து பட்டப்பகல்ல எப்படிடா மோனி மிஸ் ஆனா? டேய், சத்யகலா ஸ்கூல் வேன்ல ஏத்தி விடுறதுக்காக மோனியை கூட்டிட்டு போனா. அப்ப வினோ வம்பு இழுத்திருக்கா. அவகிட்ட சண்டை போட்டுட்டு போன சத்யகலா மோனியோட லஞ்ச் பாக்ஸ மறந்துட்டதால மோனிய வாசல்லயே விட்டுட்டு லஞ்ச் பாக்ஸ எடுத்துட்டு வர போயிருக்கா. ஒரு நிமிஷம் கூட ஆகலடா, அதுக்குள்ள நம்ம மோனியை காணோம். இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி செய்யறதுக்கு இவ ஒருத்தியால மட்டும் தான் முடியும். ஏய், இதுக்கு மேல என்ன பழி சொல்லி பேசுன? பதிலுக்கு நானும் பேசுவேன், ஜாக்கிரதை. என்ன பேசுவ? பேசிதான் பாரு. ஆஃப்டர் ஆல் ஒரு கிரிமினல் நீ. எங்க வீட்டை அபகரிக்க பிளான் பண்ண பித்தலாட்டக்காரி. உன்னோட சுயரூபத்தை சொன்னா உனக்கு கோவம் வருதா? சார் சார், நிறுத்து. கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ப்ளீஸ். அந்த போன் வந்து ஏரியாவை கண்டுபிடிச்சு எந்த ஏரியா அது? பெரியமேடு க்ளோசிங் பார்க், அங்க இருந்து போன் வந்திருக்கு. அந்த ஏரியா டெவலப்மெண்ட் ஏரியா வச்ச வீடுகள்லாம் நிறைய இருக்குமே சார். அங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு ஆகாதவங்க யாராவது? அப்படி யாரும் இல்ல சார். சார், அந்த ஏரியால அப்படி யாருமே இல்லையே சார். சரி, இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாம். 2 கான்ஸ்டபிள் கூட்டிட்டு ரெடியா இரு. சரிங்க சார். நம்ம கிளம்புவோம். மேடம், இந்த இடம் தான் டவர் இருக்கிற ஏரியா. இது உள்ளதான் குழந்தைய ஒளிச்சு வச்சிருக்கணும். வாங்க.
ஐடி கார்டு தான். அப்போ இங்கதான் எங்கேயும் அடைச்சு வச்சிருந்திருக்கான். ச்சே, ஐயோ. எப்படியோ தப்பிச்சிட்டானே. சார் இப்போ என்ன பண்றது? என் குழந்தை கிடைக்கலையே சார். எப்படியாவது கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க சார். போலீஸ் வேணா நாமளே போய் மோனியை மீட்கலாம்னு சொன்னனே, கேட்டீங்களா? இப்ப பாருங்க, மோனிய வேற எங்கேயும் கொண்டு போயிட்டான். மோனிய உயிரோட பாப்பனா இல்லையான்னு தெரியலையே. யாருங்க மேடம்? அதே நம்பர் தான் சார். ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க மேடம். ஹலோ. என்ன எனக்கே விளையாட்டு காட்டுறியா? டாக்குமெண்ட் கொண்டு வானா என்னமோ இன்ப சுற்றுலா வந்த மாதிரி அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்திருக்க. நான் என்ன சொன்னேன்? டாக்குமெண்ட் கொண்டு வந்தாதான் உன் பொண்ணு உனக்கு கிடைப்பான்னு சொன்னா இல்லையா? போலீஸோட வந்து நிக்கிற. உன் பொண்ணு உனக்கு வேணுமா வேணாமா? எனக்கு என் பொண்ணு வேணும். என் பொண்ணு எதுவும் பண்ணிடாத. உன் குரல்ல இருக்கிற பதட்டம் உன் மனசுல இல்லையே. பயமே இல்லாம இத்தனை பேரோட வந்து நிக்கிற. சரி, நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் அங்கேயே வரேன். நீ மட்டும் வந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு பத்திரம் வேணும். ஐயோ, நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வரேன். நான் இருக்கிற இடத்த சொல்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு 1/2 மணி நேரம் கிரேஸ் டைம் தரேன். பத்திரத்தை எடுத்து வை. போன் பண்ணி இடத்த சொல்றேன். அங்கேயும் போலீஸோட வந்த உன் பொண்ணோட பணம் கூட கிடைக்காது. சரி சரி, வரேன், நான் வரேன். நீ செஞ்ச தப்புக்கு தான் இப்ப அனுபவிக்கிற. ஊரடிச்சு உலையில போட்டல பாரு, இப்ப உன்னை ஒருத்தன் சுத்த விடுறான். நீ செஞ்ச பாவத்துக்கு தான் மோனி அனுபவிக்கிறா. ஏய், இப்போது சொல்லு, ஜெயின் விலாஸ் பத்திரம் உங்ககிட்ட தானே இருக்கு. அது உங்ககிட்ட இருந்தா தயவு செய்து கொடுத்துரு. மோனியை மீட்கணும். உனக்கு புண்ணியமா போகும். உன் பேராசைக்கு என் பொண்ணை பலி கொடுத்துறாத. அங்க மோனியோட உயிர் பணயமா இருக்கு. ஒரு வீட்டுக்காக மோனியோட உயிரை பறி கொடுத்துறாத. அப்புறம் நாங்க யாரும் உன்னை சும்மா விட மாட்டோம். என் பொண்ணை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல. மேடம், தனியா போகாதீங்க மேடம். நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். நீங்க செஞ்ச உதவி எல்லாம் போதும் சார். என் பொண்ணை நானே எப்படியாவது காப்பாத்திக்கிறேன். தயவு செஞ்சு என்ன ஃபாலோ பண்ணி வராதீங்க. ஃபாலோ பண்ணி வராதீங்கன்னா அப்ப டாக்குமெண்ட் உங்ககிட்ட தானே இருக்கு. அத வச்சு தானே இப்ப மோனியை கண்டுபிடிக்க போற. என்ன திமிர் பாத்தீங்களா அவளுக்கு? இந்த நிலைமையிலேயே டாக்குமெண்ட் அவகிட்ட தான் இருக்குங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறா. நம்ம அவளை ஃபாலோ பண்ணி போலாம். டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். டேய் வேணாண்டா. தயவு செஞ்சு அவ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போவானாண்டா. அந்த கடத்தல்காரங்க தெரிஞ்சு அவன் மோனி ஏதாவது பண்ணிடுவான்டா. சொன்ன கேள அவ போட்டுண்டா. டாக்குமெண்ட் கொடுக்கட்டும். மோனியை மீட்கட்டும். அவ கூட சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்டா. மோனி உயிரோட நம்ம கைக்கு வந்து சேர்றது முக்கியம். தயவு செஞ்சு ஏடா கூடமா எதுவும் பண்றதா ப்ளீஸ். என் பொண்ணுக்கு முன்னாடி இந்த பத்திரம்லாம் எனக்கு முக்கியமே இல்ல. முதல்ல என் பொண்ணை மீட்கணும். பொண்ணதான் பார்க்க கிளம்பிட்டே இருக்கேன். என் பொண்ணு எதுவும் பண்ணிடாத. என்ன உன் பொண்ணு அழுவுற சத்தம் கேக்குதா? நல்லா கேளு. ஏய், அழு. அழு. நீ மட்டும் பத்திரத்தோட வரல, உன் பொண்ணோட கதி அவ்வளவுதான். ப்ளீஸ், என் பொண்ணு எதுவும் பண்ணிடாத. நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. அழு. உங்க அம்மா கேக்கட்டும், அழு. போன்ல மிரட்டிட்டு அப்படியே விட்டுருவன்னு நினைக்காத. என்ன பத்தி முழுசா உனக்கு தெரியாது. பத்திரம் என் கைக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். இதான் உனக்கு கடைசி சான்ஸ். நான் சொன்ன நேரத்துக்குள்ள சொன்ன இடத்துக்கு நீ வரல, உன் பொண்ணை நீ உயிரோட பார்க்க முடியாது. நான் வந்துடுறேன். என் பொண்ணை விட்டுடு. ஏய், அழு. சீக்கிரம் வந்து சேரு. இத நான் முன்னாடியே கெஸ் பண்ணாம விட்டுட்டனே. என் பொண்ண நீதான் கடத்துனியா? ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரமா வேணும். காயத்ரி கல்வா கொடுக்கறவன் இன்னும் பிறக்கலடா. இதோ வரேன்டா.
பாக்குறியா? என்கிட்டயே டிராமா போட்டு என்ன ஜெயிக்கலான்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் இன்னொருத்த பிறந்து வரணும்டா. டேய், எங்கடா என் பொண்ணு? எங்க? சொல்லுடா. என் பொண்ணு எங்க? எங்கடா வச்சிருக்க? சொல்ல புரியலையா? உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். சொல்லு. சொல்லுடா. சொல்லு. மோனி, உனக்கு ஒண்ணு இல்லைல்ல? நல்லா இருக்கல? அம்மா வந்துட்டேன்னா சித்தப்பா என்ன அடிச்சிட்டாரு. அடிச்சானா? என்ன விட புத்திசாலி இன்னும் பிறக்கவே இல்லடா. இது உனக்கு மட்டும் இல்ல, பெரிய அறிவாளி மாதிரி எனக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்களே ஓ முட்டாள் குடும்பம், அவங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். பிரகாஷ், வெளியே வாடா. வலிக்குது. நீ அழாத செல்லும். அதான் அம்மா வந்துட்டல. இதோ அப்பா வந்துட்டாரு பாரு. அவரும் அடி. என்னடி பண்ண? சொல்லு, என்னடி பண்ண? பைத்தியக்காரா, என்னடி பண்ண? உன்னை அடிச்சே கொன்னது தப்புலடா. டேய், அறிவு கட்டவனே, என்னடி பண்ண? சொல்லு, என்னடி பண்ண? சொல்லுடா. அடிக்காத. பண்ணல பண்ணிட்டு விடா. என்னமோ எங்க அண்ணன் தம்பிங்க மாதிரி மேல் லோகத்துல இல்ல கீழ் லோகத்துல இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இவனும் எப்ப பார்த்தாலும் கதை விட்டுக்கிட்டே இருப்பான். இதான் உங்க அண்ணன் தம்பிங்க பாசத்தோட லட்சணமா? சொந்த அண்ணன் பொண்ணைய கடத்தி வச்சுக்கிட்டு பத்திரத்தை கொடுன்னு போன்ல மிரட்டுறான். என்ன சொல்றான்னு கேப்போம்டா. டேய், என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கா, அடிச்சிருக்கா. இவன் சொல்றதை எதுக்குடா கேட்கணும்? விடுடா டேய். விடு, விடுடா. சொல்றதை கேளு. இவன்டா விளக்கா கேக்குறது. விடுடா டேய். விடு. மாமா, என்ன மாமா இது? இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ஏன் இப்படி பண்ணீங்க? நம்ம வீட்டு பத்திரத்தை அவகிட்ட இருந்து மீட்கிறதுக்காக நீங்க எல்லாரும் போராடுறீங்க. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. எப்படியாவது பத்திரத்தை மீட்டிடலாம் தான் நான் அந்த வழியை தேர்ந்தெடுத்தேன். நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க. எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ், அதான் உங்க சாகாஷ், நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?